தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். நம்ம தமிழக மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரூபாய் 12,000 வந்துட்டு இப்போ மத்திய அரசு வழங்க இருக்கிறதா ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வெளியாயிருக்கு. நெறைய வீடியோஸ் இத பத்தி நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா எப்ப வழங்க போறாங்க? என்ன தேவையான ஆவணங்கள்? யாருக்கெல்லாம் கிடைக்கும்? அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் அப்படின்றது குடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ வீடியோ முழுமையா பாருங்க. இத பத்தின முழு விளக்கம் தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் யுத்தம் ஆல்ரெடி தொடங்கிடுச்சு. ஆளுங்கட்சியான திமுக மகளிர் உரிமை தொகை மற்றும் கோடைக்கால சிறப்பு நிதி என ஒரே தவணையாக ரூபாய் 5,000 வழங்கி மக்கள் மத்தியில் நற்பெயரை பெற்றுள்ள நிலையில் அதற்கு போட்டியாக மத்திய பாஜக அரசு ஒரு பிரம்மாண்டமான நிதி திட்டத்தை வெளியிட்டுள்ளது. தமிழக வாக்காளர்களின் கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக ரூபாய் 12,000 வரை வரவு வைக்க டெல்லி மேலிடம் அதிரடி திட்டம் வகுத்து வருகிறது. தமிழக அரசின் ரூபாய் 5,000 திட்டம் பெண்களிடையே ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை முறியடிக்க வேண்டுமானால் அதைவிட பெரிய அளவிலான ஒரு நிதி உதவியை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்க வேண்டும் என மாநில நிர்வாகிகள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதை கவனத்தில் கொண்ட மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரு மெகா தொகுப்பை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய அரசான பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவை எப்படியாச்சும் வந்து தேர்தலில் வெற்றி பெற வைக்கணும். அதனால இந்த ரூபாய் 12,000 அனைவரோட வங்கி கணக்குலையும் செலுத்த இருக்காங்க. இது எப்போ நடக்க இருக்கு? இதற்கான அறிவிப்பு எப்போ வெளியாகும்? பிரதமர் மோடி அவர்கள் கூடிய சீக்கிரமே நம்மளோட தமிழகத்துக்கு வர இருக்காரு. அப்பதான் இதை பற்றிய அபிஷியலான அறிவிப்பு வெளியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ரூபாய் 12,000 யாருக்கெல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மத்திய அரசின் திட்டமான கேஸ் மானியம், உரமானியம், பிரதமரின் கிசான் சம்மன் நிதி யோஜனா போன்ற பல்வேறு நலத்திட்டங்களின் கீழே தான் இந்த நிலுவைத் தொகைகளை ஒருங்கிணைத்து ரூபாய் 12,000 வழங்கப்படும். நேரடி பலன் பரிமாற்றம் மூலமா அனைவரோட வங்கி கணக்குக்கும் டைரக்டாவே வந்து இந்த பணமானது வரவு வைக்கப்படும். இது மட்டும் இல்லாம PM கிசான் திட்டத்துல இல்லைன்னா பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா, அப்படி இல்லைன்னா உரமானியம் திட்டம், இந்த 3 திட்டத்துல ஏதாச்சும் ஒண்ணுத்துல நீங்க வந்து இருக்கணும். இல்ல உங்க குடும்பத்தாரர்கள் வந்து இருக்கணும். அப்படி இல்லைன்னா உடனே விண்ணப்பம் செஞ்சுக்கோங்க. PM கிசான் திட்டத்துல KYC வந்து அப்டேட் பண்றது அவசியமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே LPG கேஸ் மானிய திட்டத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மானியம் கரெக்டா வருதா அப்படின்னு mylpg.in அப்படின்ற மானிய சரிபார்ப்பு இணையதளத்தை போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இது வந்தா மட்டும்தான் இந்த பணமானது உங்களுக்கு கிடைக்கும். உர மானிய திட்டத்துல POS இயந்திரம் மூலமா நீங்க உரங்கள் அனைத்தும் கூட்டுறவு சங்கம் அல்லது தனியார் உர கடைகள்ல வாங்குறீங்க அப்படின்னும் போதுதான் உங்களுக்கு இந்த பணமானது வந்து சேரும். மத்திய அரசு கொடுக்கக்கூடிய இந்த ரூபாய் 12,000 ஆனது சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை முன்ன நிறுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் செயல்படுது அப்படின்னும் வந்து ஒரு சில வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த ஆப்ரேஷன் 12K பத்தி நீங்க மேலும் தெரிஞ்சுக்கணும் உடனுக்குடனே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்டேட் வெளியானதுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.